வாருங்கள் போகலாம். இப்ப நம்ம சொல்றோம்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க அப்படின்றதுக்கு கம். போகலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ. கம் லெட்ஸ் கோ. போகலாம் அப்படின்றதுக்கு கம் லெட்ஸ் கோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறேன்னு சொல்றேன்ல, அது மாதிரி வாங்க இங்க போகலாம், வாங்க அங்க போகலாம் நம்ம கூடல, வாங்க போகலாம் அப்படின்றதுக்கு கம் லெட்ஸ் கோ. ஓகேங்களா? நான் எழுதி கொடுத்திருந்தேன். இதெல்லாம் யாரு இது மாதிரி பண்ணது அப்படின்னா, நான் தான் எழுதி கொடுத்தேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நான். நான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஐ. எழுதி கொடுத்திருந்தேன், எழுதுறதுக்கு ரைட் அப்படி சொல்லலாமா? எழுதி கொடுத்திருந்தேன் அப்படின்றாங்க. அப்போ ஐ வாஸ். ஐ வாஸ் ரைட்டிங். ஐ வாஸ் ரைட்டிங். அதாவது நான் எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னா, நான் கண்டினியூஸா எழுதிட்டு இருந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தொடர்ச்சியா நடந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே நிகழ்காலத்துல நடக்குதா, எதிர்காலத்துல நடக்குதா, இறந்த காலத்துல நடக்குதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எழுதிக்கிட்டு இருந்தேன், காலையில இருந்து எழுதிக்கிட்டு இருந்தேன், மத்தியானம் வரைக்கும் எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேபி இன்னும் நைட் இருக்கலாம். அப்போ என்ன சொல்லலாம்? நான் காலையில எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லலாம்ல. சோ எழுதி கொண்டிருந்தேன் அப்படின்னா நான் காலையில இருந்து எழுதிக்கிட்டு இருந்தேன், கண்டினியூஸா பண்ணியிருந்திருக்கேன், தொடர்ச்சியா ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு? இறந்த காலத்துல முடிஞ்சு போச்சு. அதாவது இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். அதனால இறந்த காலத்துல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஹெல்பிங் வெர்ப் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வாஸ். ஓகேங்களா? வாஸ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணோம். அதே நேரத்துக்கு அந்த ஆக்ஷன் கண்டினியூஸா நடந்ததுனால நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி, வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி ரைட்டிங் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஐ வாஸ் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ரைட்டிங். ஓகேங்களா?